தமிழக அரசு கூட்டுறவுத்துறை நிர்வாகமே என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு தமிழக அரசு என்னாச்சு நியாயம் தானா கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுப்பது நியாயம் தானா? காத்திருப்போம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இங்கேயே காத்திருப்போம் தமிழக அரசை கூட்டுறவுத்துறையை வழங்கிடுக ஊதியத்தை வழங்கிடுக போராட்டங்கள் தீவிரமாகும் கோரிக்கையை நிறைவேற்று பொருள் வாணிப கழகமே வழங்கிடுக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாகும் நிறைவேற்று நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்று ஊதியம் வேண்டும் தமிழ் நிறைவேற்று தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக இங்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. சொல்லாததை செய்யும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பது பணியாளர்களிடத்தே மிகுந்த கொந்தளிப்பாக உள்ளது. ஆட்சி முடிய இன்னும் ஒரு 8 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலே POS ப்ளூடூத் கருவி இணைப்பில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை கழிப்பறை வசதியை மேற்கொள்ள வேண்டும். அயல் பணி பரவலுக்கு நிரந்தரமாக மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் துறை சார்ந்து அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் திட்டமிடலோடு உறுதியாக செயல்படுத்த வேண்டும். தற்போது தாய்மானவர் திட்டம் பொதுமக்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் களைய கூட்டுறவுத்துறை கூடுதல் பதிவாளர் மற்றும் பதிவாளர் அவர்களிடத்திலே எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த திட்டம் மேலும் வளர்ச்சி அடைய உண்டான ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம். அவர்களும் அதை செய்து தருவதாக சொல்லியுள்ளார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே நாடு ஒரே கார்டு மூலம் ரேஷன் கடைகளில் பெயர் விற்பனை மூலம் பில் பட்டியலிடப்படுகிறது. அதாவது வெளியூர் கார்டுகளுக்கு ரேஷன் கடையில் பில் போடப்படுகிறது. அந்த பில் போடுவதற்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் அரசு சார்பாக வழங்கப்படுவதில்லை. எனவே வெளியூர் கார்டுகளுக்கு பில் போடும் ஒரு அட்டைக்கு ரூபாய் 10 ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே ரேஷன் கார்டு சிறப்பு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு 50 பைசா என்பார்கள். அந்த 50 பைசா என்பதை மாற்றி சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு கார்டு ஒன்றுக்கு ரூபாய் 5 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது. தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம்.